நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024 வந்துட்டு மலையாளத்தில் எடுக்கப்பட்ட பட்டாப்பாக்கல் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மினிஸ்டரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து நைட் டைம்ல வீட்டுல வந்துட்டு கொள்ளையடிச்சிடுறாங்க. ஸோ காலையில போலீஸ் வந்துட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல எந்த ஒரு பொருளுமே காணாம போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது இவருடைய பர்சனல் வீடியோ இருக்க ஒரு பென்ட்ரைவ் பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அனுப்புவாரு. ஸோ இதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே யாரு, அவங்களோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா மலையாளத்துல வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னா அது இந்த படமா தான் இருக்கும். ஏன்னா படத்துல வரக்கூடிய கேரக்டரோட ரைட்டிங்கும் சரி, அவங்களுடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. படத்துல வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிடுங்க.